ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் 4 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் ப்ரேஸ்லெட் தான் இன்றைக்கி நாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த எலாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஏன்னா நம்ம சென்டரில் 4 ஹோல்ஸ் இருக்க பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலக்கு நமக்கு 2 பீஸ் எலாஸ்டிக் தேவைப்படும். இப்போ நம்ம 7 இன்ச்சு சைஸில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச்சு வரும். இந்த 10 இன்ச்சு சைஸில் தான் எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுப்போம். ஸோ இந்த 10 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 5 இன்ச்சு வரும். இந்த 5 இன்ச்சோட 1 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 6 இன்ச்சு வரும். ஸோ இந்த 6 இன்ச்சில் தான் இந்த எலாஸ்டிக்கை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது நான் சாஃப்ட் எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலக்கு நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாடல் ப்ரேஸ்லெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாஃப்ட் எலாஸ்டிக்கே யூஸ் பண்ணிக்கிங்க. அதுதான் நாட் போடுறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம கிறிஸ்டல் டெக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நாட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது டோட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு சைஸில் நான் எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பட் நம்ம இதை ஒர்க் பண்ணும்போது ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். 6 இன்ச்சு சைஸில் 2 எலாஸ்டிக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எலாஸ்டிக்கோட நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணும்போது சென்டரில் இந்த பீட்ஸ் தான் வரும். ஸோ இந்த பீட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 4 ஹோல்ஸில் 2 ஹோல்ஸ் வழியாக ஒரு எலாஸ்டிக்கை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 நாட் போடணும். இந்த மாதிரி பீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்ஸ்லேயே டபுள் சைடு ஹோல் இருக்க சாம்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம அந்த சாம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சாம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாம்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த நாட்டு போட தேவையில்லை. நம்ம சாம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது பீட்ஸ்னால் நான் இதில் எனது பீட்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனாலக்கு நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு பீட்ஸாக ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். எலாஸ்டிக்கையும் சென்டர் பீட்ஸையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு தான் இதில் ஒவ்வொரு பீட்ஸாக ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் பீட்ஸ் டார்க் பிங்க் கலர் எடுத்துருக்கிறதுனாலக்கு இப்போ நான் 8 mm பீட்ஸ் லைட் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லா பீட்ஸையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பீடுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் 11 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஒரு சைடு. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதில் டேப் ஏதாவது போட்டுடுங்க. ஸோ நம்ம இதில் டேப் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா பீட்ஸ் வெளியில் வராது. அல்லது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக்கை. இப்போ அதுக்கு அடுத்த இருக்க சைட்லேயே நம்ம எலாஸ்டிக்கை அந்த 2 ஹோலுக்குள்ளாடி விட்டு ஸோ அந்த சைடில் நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நாட் போட்டுவிடுங்க. 2 நாட் போட்டுட்டு இப்போ இதுலேயும் அந்த சைடில் பார்த்திங்கன்னா 11 பீட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சேமாக 11 பீட்ஸ் இந்த சைட்லேயும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம 2 சைடும் பீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ நம்ம 7 இன்ச்சு சைஸில் தான் நான் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறதுனாலக்கு இப்போ எனக்கு இந்த பீட்ஸோட கவுண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு 7 இன்ச் வேணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ 7 இன்ச்சு சைஸில் நீங்கள் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே கவுண்டிங்கில் பீட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு சைஸில் நீங்கள் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 2 சைட்லேயுமே 10 பீட்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி 6 இன்ச்சு சைஸில் நீங்கள் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 9 பீட்ஸ் 2 சைட்லேயும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பீட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம நாட் போட வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம இதில் நாட் போட்டுடலாம். ஸோ நல்லா டைட்டாக 2 or 3 டைம்ஸ் நல்லா நாட் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நாட் போட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே நாட் போட்ட பிறகு அது இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க எலாஸ்டிக்கை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரேஸ்லெட் ரெடி. ஸோ இப்போ அந்த நாட் அந்த பீட்ஸுக்குள்ளே போடுறதுக்கு அந்த பீட்ஸை லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா பீட்ஸுக்குள்ளே நம்ம போட்ட நாட் போயிடும். அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ப்ரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாடல் ப்ரேஸ்லெட்டும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். க்ளூ அப்ளை பண்ணதுக்கு பிறகு அதை நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு தான் நம்ம ரெண்டாவது அதை எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 4 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரேஸ்லெட் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி மாடல் ப்ரேஸ்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் ப்ரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஓவல் ஷேப் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் பீட்ஸ் சென்டரில் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ப்ரேஸ்லெட்டில் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன் பெண்டன்ட் யூஸ் பண்ணி பண்ண ப்ரேஸ்லெட் தான் இது.
ஜுவல்லரி மேக்கிங் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியும் நம்ம ப்ரேஸ்லெட் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயுமே வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நம்ம ப்ரேஸ்லெட்டில் இடையில ஆட் பண்ணும்போது ப்ரேஸ்லெட் பார்க்குறதுக்கு ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இடையில இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஸ்பேசர் பீட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இனி ஒரு பீட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பீட்ஸ் தான். பட் இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாகவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியதில் நம்ம எப்படி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரேஸ்லெட்டே 4 ஹோல்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூ ஷேப்லேயோ அல்லது சைட்லேயோ ஹோல்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்து அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.